பலாயிரம் பேர் பல குடும்பத்தினுடைய ரத்தத்தை உறிஞ்சி ஒரு குடும்பம் பிழைவதற்காக நடத்துகிற அரசியல் தான் திமுக திராவிட அரசியல். சார் ஸ்டாலின் அவர்களை பல்வேறு நபர்கள் அப்ரிஷியேட் பண்றாங்க. அலைன்ஸ் பிரேக் நான் பண்ண மாட்டேன். இல்ல சார், அலைன்ஸ் சிறந்த முதலமைச்சர் அல்ல, அறிவுசார் தலைவர் அல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு அரசியல் ராஜதந்திரி அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. சாணி வர்ற வேலைக்கு 10 லட்சம் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க? ஒரு ஆயமா வேலைக்கு காசு எதுக்கு வாங்குறீங்க? சத்துணவு காசு வாங்குறீங்க. அப்புறம் வந்து விஓ போறதுக்கு எதுக்கு காசு வாங்குறீங்க? ஆதாரம் இருக்கிறது. சீமான் சாருக்கு 6% கொடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வாங்கினோட கம்மியா தான் கொடுத்துருக்கீங்க. இல்ல கம்மி ஆயிட்டார் இல்ல. இன்னைக்கு அவங்களோட அரசியல் வந்து விஜயை தான் தாக்கி பேசுறாங்க. அது தப்பு, அதுதான் கோழைத்தனம். இந்த அரசை எதிர்க்க வேண்டும். எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், நல்ல சிறந்த அரசை கொடுக்கிறேன், இயற்கை வளத்தை பாதுகாக்கிறேன். பேசுறல, இந்த பேசுறதுக்கு நீ எப்படிப்பட்ட கண்டென்ட் பேசணும்? அப்படின்னா நீ ஏதோ ஒரு அஜெண்டாக தானே இருக்கீங்க. சீமான் அவர்கள் பாஜகவுடைய அரசுடைய நிகழ்ச்சி எதுக்கு கலந்துக்கிற? பாஜக உனக்கு டொனேஷன் எதுக்கு கேட்கிற? பாஜகவுடைய பி டீம் தான் சீமான், ஒரிஜினல் பி டீம். அனௌன்ஸ்மெண்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நாள் இருக்கு, இப்போ 10 நாள்லயே ரிசல்ட் சொல்லிடுறாங்க. இப்போ எஸ்ஐஆர்ல போலி வாக்களிக்கிறது குறையும். அதுல எந்த சார், அது மூலமா விஜய்க்கு வரக்கூடிய வாக்குகள் யாரும் ஸ்டாப் பண்ணலையா? ஐ மீன் அவரோட வாக்குகள் அந்த லிஸ்ட்லயே இல்ல, வாக்காளர் பட்டியலே லிஸ்ட் இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுக வாக்குகளும் போது, பாஜக வாக்குகளும் போது, அண்ணாமலை ஆதரவு வாக்குகளும் போது, சீமானுடைய வாக்குகளும் போது, திருமாவளவன் வாக்குகளும் போது, காங்கிரஸ் வாக்குகளும் போது, இஸ்லாமிய அமைப்புகளுடைய வாக்குகள் போது, மொத்தத்தையும் இதை சொன்ன கிங் மேக்கர் ஆஃப் தி லீடர் ஆஃப் தி விஜய்னு பார்க்கலாம். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்னா என்னன்னு பாக்குறீங்க? ஏன்னா அலைன்ஸ் தான் எல்லாருமே ரொம்ப பரவாயில்ல. கண்ணா ஸ்ட்ரென்த் இல்லை கண்ணா, கலைஞர் ஜெயலலிதா அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லை கண்ணா. அதாவது 29% அதிமுக இருந்தது, இன்னைக்கு 15% இருக்கு கண்ணா. திமுக வந்து பெரிய லெவலில் கலைஞர் அந்த மாதிரி இப்போ இல்லை கண்ணா, எல்லாமே ஒதுங்கிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு கட்சிக்காரன் புல்லட்டு மணின்னு ஒருத்தர் மதுரையில் பார்த்தேன், திமுக கட்சிக்காரர் சொன்னார், கலைஞர்லாம் இந்த போது எங்களுக்கு ஒயின் ஷாப் கொடுத்தாங்க, நாங்கள்லாம் சமாளித்தோம், நல்லா இருந்தால் அரசியல் பண்ணோங்க, ஒருலாம் ஒன்றுமே இல்லை, மொத்தமாக சர்ப்ரைஸ் மொத்தமாக வசூல் பண்ணுறாரு, எங்களுக்கெல்லாம் ஒரு வருமானம் எதுவும் கிடையாதுன்றேன். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல தூத்துக்குடி சைடு போகிறப்ப, நான் கன்னியாகுமரி சைடு போகிறப்ப கண்டக்டர் போஸ்ட்லாம் அங்கே கொடுப்பாங்க, 1,000 லட்ச ரூபா கொடுத்தா எங்களுக்கு ஒரு 2,5 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படிலாம் சமாளிச்சிருந்தாங்க. எந்த வருமானமே எதுவுமே கிடையாது. அப்புறம் கட்சியில் கொள்கையும் கிடையாது, கொள்ளடிப்பதற்காக எத்தனை ஏமாறுவான். இன்னைக்கு வந்து புதுசாக தான் வந்து கனவுல அவனுக்கு அரசியல் தெரியாது. ஸோ இவர்கள் வந்து பலாயிரம் பேர் பல குடும்பத்தினுடைய ரத்தத்தை உறிஞ்சி ஒரு குடும்பம் பிழைவதற்காக நடத்துகிற அரசியல் தான் திமுக திராவிட அரசியல், திருக்குவளை முன்னேற்ற கழகம். பச்சையா சொல்லணும்னா சார், ஸ்டாலின் அவர்களை பல்வேறு நபர்கள் அப்ரிஷியேட் பண்றாங்க. அலைன்ஸ் பிரேக் நான் பண்ண மாட்டேன். இல்ல சார், அலைன்ஸ் சிறந்த முதலமைச்சர் அல்ல, சிறந்த முதலமைச்சர் அல்ல, அறிவுசார் தலைவர் அல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு அரசியல் ராஜதந்திரி அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது சார். அலைன்ஸ் பிரேக்காம பாத்துக்கிட்டாரு. அது திருடுவதற்காக நாட்டு மக்களை தேர்தலை சந்திக்கப்பட்டு வாக்கு வென்று ஆட்சி அமைந்து கொண்டு அதிகாரத்தை அமைந்து கொண்டு கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் வாங்குவதற்காக இருக்கிற ஒரு பொழப்புக்கு நான் அங்கீகாரம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நான் பேச மாட்டேன். அப்படி எனக்கு என்ன லாபம் இருக்கு? சார், லாஸ்ட் மினிட்ல எவ்வளவு பிரஷர் வந்துச்சு, காங்கிரஸ் போறேன்னாங்க. பிரஷர் இல்ல, பிரஷர் நீங்க எடுத்துட்டா பிரஷர் இல்ல சார். அவர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி எல்லாரும் இப்போ வரைக்கும் ஹேண்டில் பண்றாங்க சார். ஒண்ணா வச்சிருக்காரு சார். எது திருடுவதற்கா சார்? ஆட்சி அதிகாரம். ஏங்க இந்த கவர்மெண்ட்ல சாணி வர்ற வேலைக்கு 10 லட்சம் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க? ஒரு ஆயமா வேலைக்கு காசு எதுக்கு வாங்குறீங்க? சத்துணவு காசு வாங்குறீங்க. அப்புறம் வந்து விஓ போறதுக்கு எதுக்கு காசு வாங்குறீங்க? ஆதாரம் இருக்கிறது. ஆதாரம் நான் பேச மாட்டேன். அவர் முதல்ல சொல்றாரு, அது மாதிரி ஆதாரம் இருக்கிற அதெல்லாம் பேச மாட்டேன். இது வந்து முழுக்க மக்களை சுருண்டுகின்ற திருடுவதற்காக கொடுக்கின்ற கூட்டம். இதுல ஒரு சேஞ்சஸ் கவர்மெண்ட் வேணுங்க. மக்களிடம் நான் விஜய் சப்போர்ட் பண்ணி பேசல, அண்ணாமலை சப்போர்ட் பண்ணி பேசல, சீமானை சப்போர்ட் பண்ணி பேசல. ஏன்னா ஒரு மாற்றம் தமிழகத்தில் வேணும். அந்த மாற்ற தலைவர்களை உருவெடுக்கணும். அப்படி உருவெடுக்கிறவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சுக்கலாம். ஏன்னா தொடர்ந்து தமிழகத்தில் 2 திராவிட ஆட்சிகள் தொடர்ந்து ஆட்சி அமைந்து கொண்டிருந்தால இங்க ஊழல்களும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் ஒழுங்கான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றம் இல்லாத ஒரு நாடாக இருந்து கொடுக்கிற போது இங்கு புதுமையான ஒரு அரசு ஜனநாயகத்தில் புத்துணர்வு பிறந்தால் மட்டும்தான் வளர்ச்சி பெறும். அப்படி அந்த எண்ணம் மக்களிடம் இன்று உருவெடுப்பதாக நான் பார்ப்பதாக நான் ஆய்வில் கண்டபோது அதை கண்டதை உன்னிடம் பதிவு பண்ணேன். அடுத்தபடியாக சீமான் சாருக்கு 6% கொடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வாங்கினோட கம்மியாக தான் கொடுத்துருக்கீங்க. எதனால அவர் கம்மியாயிட்டாரு? இல்லை கம்மி ஆயிட்டார்ல, அவர் கருத்தியல் நல்ல சிந்தனைவாதி, தமிழ் இலக்கிய பற்றாளர், பேச்சாளர், பன்முகத்தன்மை கொண்டவர், மாடை ஓட்டி கொண்டு ஓடுகிறார், காடை தேடி ஓடுகிறார், கடலை தேடி ஓடுகிறார், விண்ணை தேடி ஓடுகிறார், மண்ணை தேடி ஓடுகிறார், சிறப்பானவர். ஆனால் தேர்தல் அரசியல் வாக்களிக்க வாக்காளர்கள் தயாரா இல்லை. என்ன மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் வந்து அவரை பார்க்கிற பார்வை வேறாக இருக்கிறது. முதலமைச்சரா போடுற அளவுக்கு மக்கள் வாக்குகளா 210 பார்க்கல. சோ அதுக்குன்னு ஒரு ஏற்கக்கூடிய கூட்டமா இருக்க ஒழிய அந்த கூட்டம் தான் ஓட்டு போடுத ஒழிய மற்றபடி மக்கள் எழுச்சி பெற்று அந்த ஆட்சி கொண்ட சூழ்நிலை இப்போ இந்த தேர்தலில் இல்லைன்னு பார்க்கலாம். அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இன்னைக்கு அவங்களோட அரசியல் வந்து விஜயை தான் தாக்கி பேசுறாங்க. அது தப்பு, அதுதான் கோழைத்தனம். எங்க நான் உண்மை கேட்கிறேன், விஜய் வந்து முதலமைச்சரா? இல்ல இப்பதான் ட்ரை பண்ண. விஜய் நான் மத்திய அமைச்சரா? இல்ல
இல்ல மத்தியில் ஆண்டாரா மாநிலத்தை ஆண்டாரா? என்ன அதிகாரத்துக்கு வந்தாங்க? ஓகே. நீ தாக்க வேண்டியது யாரு? ம். 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது. ம். அண்ணா உருவாக்கிய இயக்கம் கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் இன்பநிதி வரையும் போகிறது. ம். குடும்ப அரசு இருக்கிறது. கலெக்ஷன் கமிஷன் பெறுகிறார்கள். சட்ட ஒழுங்கு சீரில்லை. ஆறுகளை தூர்வாரல. புதுசா வந்து டேம் கட்டப்படல. கொசு வந்து ஒரு கிலோ கொசு இருக்குது. ரோடுகள்லாம் போடாம பள்ளமா இருக்கு. மக்களுக்கு சுகாதார காற்று இல்ல, சுகாதார நீர் இல்ல, பேருந்துகள் ஒழுங்கா இல்ல, பேருந்தே உள்ள இருந்து குதிக்கிறாங்க, கீழே போறப்பே கீழே குதிக்குது. அப்புறம் மழை பெஞ்சா பேருந்துல குதிக்குது. அப்புறம் பேருந்துகள் வந்து போதிய அளவுக்கு இந்த இலவச பேருந்து கொடுத்தாலும் ஒழுங்கா வர்றதில்ல. அப்படி வந்தாலும் அமைச்சர் ஓசி பஸ்ன்னு சொல்றான். அதுக்கடுத்து வந்து சாணி வரத்துல 10 லட்சம் கடன் கேட்கிறான். அப்புறம் வந்து சத்துணவு பொருளையும் காசு கேட்கிறான். அப்புறம் கிராம வேலையிலும் காசு கேட்கிறான். இதை எதிர்த்தால் திராணி உள்ள அரசாக ஆட்சி கட்சியா நான் தாம் தமிழரை பார்ப்பேன். அதை விட்டு போட்டு நீ விஜய போய் அடிக்கிறனா உன்னுடைய சித்தாந்தம் எங்க இருக்கிறது? அடிக்க வேண்டியது யாரு? ஆண்டவர்களையும் ஏற்கனவே ஆண்டவர்களையும் ஆண்டு கொண்டு போல நீ பேசணும், விமர்சனம் பண்ணணும். நீ இங்க விமர்சனம் பண்ணா உனக்கு எப்படி ஓட்டு போட வருவான்? எப்படி தப்பான பார்வை இல்லது? இந்த அரசை எதிர்க்க வேண்டும். எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், நல்ல சிறந்த அரசை கொடுக்கிறேன், இயற்கை வளத்தை பாதுகாக்கிறேன். பேசுறல, இந்த பேசுறதுக்கு நீ எப்படிப்பட்ட கண்டென்ட் பேசணும்? அப்படின்னா நீ ஏதோ ஒரு அஜெண்டாக தானே இருக்கீங்க, குறுகிய மனப்பான்மை இருக்கீங்க சார். பொதுவாக பாலிடிக்ஸ் என்ன சார்? அரசை எதிர்க்க ஏன் எதிர்க்கல? சமீப மாதங்களாக விஜயை மட்டும் எதிர்ப்பதற்கான அஜெண்டா என்ன? இப்ப கேள்வியா தான் கடந்த 6 மாதங்களாவே நாம் தமிழர் கட்சி விஜய் தான் எதிர்க்கிறாங்க. ஏன் கட்சி அதுக்காக தான் தெரியுங்களா ஆரம்பிச்சிங்களா? மத்தியிலும் மாநிலத்திலும் கண்டிக்கிறதுனா அரசு கட்சி. நீங்க மத்திய மாநில அரசு ஏன் கண்டிக்கல? சீமான் அவர்கள் பாஜக அரசுடைய நிகழ்ச்சி எதுக்கு கலந்துக்கிற? பாஜக உனக்கு டொனேஷன் எதுக்கு கேட்கிற? பாஜக பி டீம் தான் சீமான். ஒரிஜினல் பி டீம், ஒரிஜினல் உறவாளி, நெருக்கமா இருக்கிறாள். சும்மா வெளியில தமிழ் தேசம் சொல்லிட்டு ஊராய மாதிரி சமாளிச்சுட்டு ஒரு நபர் சீமான். நான் சீமானிடம் நான் ஒரு போன்ல பேசினேன். அந்த டைம் நான் வேஸ்ட்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் லீடர். ஒரு தமிழகத்துக்கு மாற்றம் கொடுக்கிற தலைவர் அவர் இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஏமாறாங்கன்னு அர்த்தம். அப்படிதான் அவர் பேச்சையும் அவர் சொல்லையும் அவருடைய செயலையும் கண்டு அவர்கள் ஏமாறன்னு எடுத்துக்கலாம். ஓகே சார். சார் இப்ப முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா சீமானோட வாக்குகள் தான் விஜய் எடுக்க போறாரு. சீமான் அது தப்புக்கண்ணா. எல்லா வாக்குகளும் எடுக்கிறாரு. இல்ல எடுக்கிறாரு. முக்கியமா சீமானோட வாக்குகள் போகுதுன்னு சொல்றாங்க. அதிமுக வாக்குகளும் போகுது, பாஜக வாக்குகளும் போகுது, அண்ணாமலை ஆதரவு வாக்குகளும் போகுது, சீமானுடைய வாக்குகளும் போகுது, திருமாவளவன் வாக்குகளும் போகுது, காங்கிரஸ் வாக்குகள் போகுது, இஸ்லாமிய அமைப்புகளுடைய வாக்குகள் போகுது. மொத்தத்தையும் இதை சொன்ன கிங் மேக்கர் ஆஃப் தி லீடர் ஆஃப் தி விஜய்ன்னு பார்க்கலாம். அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை. சார் ஆனா அதிமுக வாக்குகள் ரொம்ப அடி வாங்குறதான தான் அதிமுக தலைவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன ரிசல்ட் வரும் தெரியும். அவங்க தன்னை தக்க வைத்துக் கொள்வர்கள் தன்னை அரசியல் கட்சி நடத்தணும் நோக்கத்திற்காக செய்கிற அரசியல் நாடகத்தில் நீங்கள்லாம் பார்வையில் பார்த்து கொண்டு இருக்கீங்க. இதே எடப்பாடி முதலமைச்சர் பழனிசாமி அவர்களுக்கு என்ன தேர்தலில் முடிவு வரும்னு எல்லாமே தெரியும். தெரியாமலாம் இல்லை, தெரிஞ்சதான் அவர் கட்சி நடத்துறாரு. அவர் கட்சி நடத்துகிறார், நீங்கள் காட்சியை பார்க்குறீங்க. அதுதான் பிரச்சனை. சார் நான் இப்போ இன்னைக்கு சமீபமா நிறைய பேர் விஜய் தான் அமித்ஷாவோட ஆளு, மோடியோட ஆள், இங்க எல்லாருடைய ஆளும். நான் கேட்கிறேன், எல்லாரும் ஆட்கள் தான். ஓகே. இங்க இவன் சொல்றானா அவனும் திருடன், அவன் சொல்றானா அவனும் திருடன். எல்லாருமே திருடன் தான். அந்த பழைய பாட்டு இருக்கும், எல்லோருமே திருடங்க தான் அப்படின்னு பாட்டு இருக்கும். நல்ல பாட்டு கேள்விப்படல. இந்த நாட்டுல அப்படின்னு எல்லாருமே திருடன் தான். நம்ம திருடன் ஏன் வாழ்றோம்? இவங்க பேச அத்தனையும் போய் தான். என் மனசாட்சியோட சொல்றேன். இவன் சிறந்தவன் அவன் இல்லை, அவன் சிறந்தவன் அவன் இல்லை. எல்லாரும் கட்சி நடத்துறாங்கன்னா தொடர்பு இருக்குதான் செய்யும். குறிப்பா திமுக அதிமுக நாம் தமிழ் சீமானே தொடர்பு இருக்க போது அப்புறம் ஸ்டாலினோ மற்றவங்களோ வருமானம் ஈட்டக்கூடிய நபர் தொடர்புல என்ன இருக்கு? அப்படி சொல்லப்போனா சிபிஐல முதல்ல பாரத பிரதமர் மோடி அவர்கள் திருச்சியில் நடந்த மீட்டிங்ல இத்தனை ஊழல்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மதுரையில் பேச நினைக்கிறேன். இத்தனை ஊழல் நடந்திருக்கு, இத்தனை ஆயிரம் கூட சொன்னேன். அரசு அதிகாரம் இந்தியாவே உன் கையில் தானே இருக்கு. ஏன் நடவடிக்கை எடுக்கல? பிரதமரே மேடையில் பேசுனீங்களா? பப்ளிக் எதிர்க்க அத்தனாயிரம் பேர் லைவ்ல பாக்குறாங்க, அத்தனாயிரம் மக்கள் வாழ்றாங்க. உலகம் முழுக்க மோடி அவர்கள் மதுரையில் பேசுறாரு நினைக்க, மதுரை திருச்சி பேசுறாரு நினைக்கிறேன்ல. அப்போ இந்த திமுக குடும்பம் இவ்வளவு ஊழல் செஞ்சு சொன்னார்ல, அதிகாரம் உச்சபட்ச அதிகாரம் உங்க கையில் தான் இருக்கு. ஏன் நடவடிக்கை எடுக்கல? சொல்லுங்க பிரதர், ஏன் எடுக்கல? சொல்லுங்க. நான் என்ன கேள்வி சொல்றேன், ஏன் எடுக்கல? ஓகே ஓகே. உச்சபட்ச அதிகாரம் அவருக்குள்ள தான் இவங்க எல்லாம். ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் மேடையில் மட்டும் பேசிட்டு போனாங்க? சரி, இடி இத்தனை வரை என்ன ஆச்சு? ஏன் ஸ்டெப் எடுக்கல? சிபிஐ இத்தனை என்ன ஆச்சு? ஸோ எல்லாமே அதிகார துஷ்பிரங்கள் அரசியலுக்காக நடத்தப்படும். இதே விஜயை கூட இப்போ அரசியலுக்காக தான் பயன்படுத்தப்படுறாங்க ஒழிய நெருடல் கொடுக்குறாங்க. சிபிஐ இந்த பிரச்சனை கரூர் மேட்டர் என்னைக்கும் நீதி கிடைக்கிறது கடிச்சோம். இது பாலிடிக்ஸ் நடக்கும், இதுக்குள்ள அரசியல் நடக்கும் ஒழிய மற்றபடி ஆதாயம் மக்களுக்கு கிடைக்காது. ஸோ இன்னைக்கு காலையில் விஜய் சொல்லியிருக்காரு, நாங்கள் அதிமுக பாஜக கூட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. பல்வேறு நபர்கள் எதிர்பார்த்தாங்க, போயிடுவாங்க, போயிட்டா திமுக வீழ்ந்துரும் நினைச்சாங்க. இப்போ ஒரு சோலோவா இருக்காரு. என்ன மாதிரி ஆகும்னு நினைக்கிறீங்க?
அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை முடிய போகுது, சமர்ப்பணமாக போகுது தேர்தலில். அப்படிப்பட்ட ஆளை எதுக்குங்க அவர் வந்து தூக்கி விடுறதுக்காக சினிமா நடிக்க வாழ்க்கையை விட்டுட்டு இதுக்கு வர சொல்லுங்க. ஒரு காமனாக யோசிச்சு பாருங்க. சார் எனக்கு உனக்கு பசிக்குது, வறுமை, கஷ்டம், மாசான சம்பளம், செலவு, 1008 பிரச்சனை இருக்கும். விஜய் அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? இல்ல, அவருக்கு எல்லாமே இருக்கு இல்லையா? அப்புறம் அதை ஏன் விட்டுட்டு ஒருத்த வரான்? எல்லாம் இருந்தும் அடிக்கிறவர்கள் ஒரு கூட்டம், எல்லாம் இருந்து விட்டுட்டு மக்களுக்காக வர ஒரு தலைவன். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எது சிறந்தது? ஓகே, அவர் விட்டுட்டு வராருன்றதுனால அதை பாராட்டணும்ல. ஸோ இவங்க யாராவது விட்டு வருவாங்களா? இவங்க என்ன சொல்ற, பேக்கெட்டில் பணம் இருக்கா? இதே பிரேம்லாதாவும் அவங்களுடைய பையனும் மேனாடில் சொல்கிறாங்க. மேடையில் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த காரும் இல்லை, இனோவா காரு 4 ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்க அம்மா போகிற கார் எந்த காரில் போகிறாங்க? அவன் போகிற ரேஞ்சில் வந்து முதலமைச்சர் போகிற கார் மாதிரி போகிறாங்க. அது எந்த காரில் போகிறாங்க? அரசியல் என்பது பொய், பெத்தலாட்டம் கொண்டதே தமிழ்நாட்டு அரசியல். இங்கே பேசுகிற அத்தனை பேரும் பொய்யை மட்டும்தான் பேசுகிறார்கள், உண்மையே இல்லை. 100க்கு 90% பொய் தான். பொய்யை கோர்றது தான் அரசியல். இந்த அரசியலுக்கு என்னது கருத்து சொல்கிறோம்? சார், விஜய் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவருக்கு ஒன்றும் வாக்கு சதவீதமே தெரியல, அன்டெஸ்டட் பார்ட்டின்ற அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க. யார் சொல்கிறது? இல்லை, எல்லாருமே ஐ மீன் அவளுக்கு காந்தார் இருக்குன்னு அர்த்தம், காண்டு இருக்குன்னு அர்த்தம். அன்டெஸ்டட் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. காண்டு அவ்வளோ காண்டு இருக்குது, அவர் மேலே அவ்வளோ லவ் போடுறாங்கன்னு அர்த்தம் தான் சொல்கிறாங்க. ஒருத்தருடைய வளர்ச்சி கொடுக்கறதெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல அஜெண்டாக இருப்பாங்க, அந்த அஜெண்டாவுக்காக திணிக்கிறதுக்காக சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு போங்க. ஏன் நினைக்கிறேன் எல்லாம் பேசுகிறேன்னா அவனுக்கு சுயநலம் உள்நலம். நான் பேசுறது முழுக்க சுயநலம் பேசுகிறேன், நடுவிலே பேசுகிறேன், மனசாட்சியோடு பேசுகிறேன், தராசு மாதிரி பேசுகிறேன். என் துளாராசிகரனா திருநாவுக்கரசு துளாராசிகரன் தராசு மாதிரி பேசுகிறேன். ஒருத்தர் வளர்றது என்ன தப்பு இருக்குது? இந்த கட்சி என்ன சிறந்த கட்சியா? அதிமுக சிறந்த கட்சியா? இல்லை எடப்பாடி பழனிசாமி செய்யாத ஊழலா? எடப்பாடி செய்யாத கையூட்டா? திருமேனி காஸ்ட் ரூம் யாருடையது? 1,00,000 கோடி ரூபாய் பினாமி பேரில் சொத்து இருக்குது, அதெல்லாம் யாருடையது? தமிழ் முதலமைச்சர் சொத்து சேர்க்கலையா? தமிழ் முதலமைச்சர் கார் இல்லையா, வசதி இல்லையா, வீடு இல்லையா, பங்களா இல்லையா? என்ன எல்லாரும் அதிகாரத்தை வைத்து கூட திருடுவதற்காக தானே அதிகாரத்துக்கு வர பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்போ இன்னொருத்தன் புதுசாக வரத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். என்ன பிரச்சனை? அவன் நல்லது செஞ்சால் சந்தோஷமாக எடுத்து போங்க. அப்படி அங்கே இருக்கா? அவன் ஒருத்தன் பாதிப்பில் தான் ஒருத்தன் அடிக்கிறான். இப்போ உன்னை அடித்தா என்னை அடிப்பில்லை காமனா, உன்னை திட்டுனா என்னை திட்டுவில்லை. அப்புறம் உன்னால் எனக்கு பாதிப்பு தானே உன்னை திட்டுறான். ஆனால் அதை கண்டுக்காமல் அவன் கடந்து போகிறான்ல, அப்புறம் விட்டுற வேண்டியதானே. எதுக்கு போய் சொல்லிடுறீங்க? விஜய் யாராவது அடிக்கிறா அப்படியே கண்டுக்கிறாரா? அரசாங்கம் சரியில்லைன்னு தமிழக எலெக்ஷன் வருது, திமுக மட்டும் அடிக்கிறார். நீங்களே தானே போய் வாழ்க்கை வடிவல் மாதிரி அதிமுகன்னு போகிறீங்க. அவர் சொன்னாரா? அவர் அதிமுக கூட்டணி என்னைக்காவது வந்து நான் வரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரா? என்னைக்காவது பேட்டிலையோ இல்லை நேரடியோ ஒரு மேடையிலையோ பேசுகிற போது நாங்கள் அதிமுக போட விமர்சனம் பண்ணார்ல, டிஎம்கே விமர்சனம் பண்ணாமல்ல. அப்புறம் போது என்னைக்காவது ப்ரெஸ் மீட்லையோ ஒரு ப்ரெஸ் மீட்டை விட்டுட்டு மேடையிலையோ பேசுகிற போது கூட நான் அதிமுக கூட்டணியில் போகிறப்போன ஒரு பல்ஸ் ஏதாவது சொல்லப்பட்டாங்களா? இல்லை. அப்புறம் என்ன அர்த்தம்? இது மாநிலத்துக்கான தேர்தல், மாநிலத்தை எதிர்க்க வேண்டியதானே, மத்தியில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, அப்படி சொல்ல போனால் மாநிலத்தில் திரு ஸ்டாலினுடைய திராவிடிய மாடல் அரசை எதிர்க்க வேண்டியது ஏன் விஜயை சீமான் எதிர்க்கிறார்? தொடர்ந்து 6 மாதங்களாக அவர் எதிர்ப்பது, விமர்சனம் பேசுவது, கருத்தை அடிப்பது மட்டுமே நோக்கமாக ஏன் நாம் தமிழ் வச்சுட்டு இருக்கு? காரணம்னா அவங்க ஓட்டு ஷேர் ஆகுது. 2020 திமுக மாற்று சீமானந்தர் அந்த ஓட்டுக்கெல்லாம் வந்துச்சு, அவங்க பர்சை ஓட்டு கட்சியை வச்சு கட்சியை காப்பாற்றுறாங்க. இப்போ அந்த ஓட்டு சரிது, கட்சி சின்னத்துக்கே கேள்விக்குறியா இருக்குது. அப்படின்ற போது யாரால பாதிப்புனா இவரால் பாதிப்புற போது கத்துவாங்களா, கதறுவாங்களா, கும்பிடுவாங்களா? ஸோ அந்த ஆதங்கம் இருக்குன்றனால தான் பேசி தான் பிரச்சனை, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மீடியாவில் போகிறதெல்லாம் வந்து இந்த போலியான செய்திகளையும் அஜெண்டாக் செய்திகளையும் கருத்து சொல்றதுனா கஷ்டம். ஒவ்வொருத்தரும் விமர்சனம். சார், அப்போ இன்னைக்கு ஃபீல்டு ரியாலிட்டினா திமுக விசஸ் விஜய் அப்படின்னு தான் வாய்ப்பு நிறைய இருக்கா? இல்லை, அப்படிதான் இருக்கா சார்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சு 1,60,00,000 ஓட்டுகள் குறைஞ்சபட்சம் விஜய்க்கு சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே எப்படி ஏறுது இல்லை எப்படி இறங்குது? திமுகவுடைய சதியால் இறங்குதா இல்லை ஏறுதா? இப்போ சங்கீதா மேட்ரு ஏன் கொண்டு வந்தீங்க சொல்லுங்கள்? சங்கீதா மேட்ரு இப்போ அவசியமா? நாட்டுக்கு அவசியமா? முன்ன விஜய் சுயமான ஓட்டை திமுக ஓட்டு போகிறதுக்காக உடைக்கிறதுக்காக வர எந்த நடிகை பேர் வரச்சுமையா? விஜயலட்சுமி கொண்டு வந்து அப்பப்போ கொண்டு வந்து எலெக்ஷன்ல ஓட்டு கொண்டு வந்து டேமேஜ் பண்ணீங்க. இப்போ திடீர்னு ஏன் இந்த இப்போ 5-6 வருஷமா இப்போ அவங்க கணவன் மனைவி பிரச்சனை பிரிஞ்சிருக்காங்க. நானும் பொண்டாட்டி பண்ணோம், விவாதம் பண்ணால் அது அவனும் பிரச்சனை. அதை வந்து எப்படி பெண்கள் ஓட்டு இன்னைக்கு முக்கியன்றதால பெண்களை வச்சு டேமேஜ் பண்ண நோக்கத்துக்காக இது எப்படிப்பட்ட செய்தி? இது திரிசான உலகத்தில் அரசர்கள் யாராவது இருந்தாங்களா? இதே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற போது கனிமொழியுடைய தாயார்னா, கனிமொழிக்கு தாயார் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எஸ்கேப் பண்ணார். இங்கே யாரும் உத்தமர் அல்ல. எல்லா தலைவர்கள் வகையிலும் மடியில் கனம் இருக்கிறது. எல்லா தலைவர்களும் ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள், அதிகாரத்தில் இப்போ இருப்பவர்கள் எல்லோர் கையிலையும் இந்த தவறான செயல் சொல்ல முடியாது. அவருடைய பர்சனல் லைஃப் எல்லாம் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. யாரும் உத்தமலாம் இல்லை. இதெல்லாம் கடந்து போகணும். இதெல்லாம் கடந்து போயிட்டு என்ன சாதிக்க போகிறோம்? அந்த காலத்தில் அரசனை அந்த புறம் வச்சுருந்தான். அரசர்கள் ஓய்வு பெறுவதற்காக அந்த புறம் போனார். அந்த புறம் மனைவிட போனார் தங்க இல்லை மற்ற பெண்களோட. அது பண்ண அது பெண்களை குறைவிடக்கூடாது. இது கலாச்சாரத்தினுடைய. இதுக்கும் ஆளுங்கட்சி தான் காரணம்னு சொல்றீங்களா? இந்த பிரச்சனை பூகம்பமா வெடிச்சது 100%. என்டிஏ கூட்டணி செட்டப் பண்ணதே பெண் நிறுவனம் தான். விஜயை டேமேஜ் பண்ண நோக்கத்துக்காக தான் சொல்றாங்க. இப்ப மிகப்பெரிய சதிகள் நடக்குது. இதெல்லாம் சதியெல்லாம் விதியெல்லாம் வெல்லுறதுதான் விஜய் உடைய சவால். ஓகே,
இந்த 3 நாள செட்டப், இந்த ஒரு 10 நாளா விஜய்க்கு செட்டப் செய்யப்பட்டு அடிக்கப்பட்டிருக்காங்க. என்டிஏ கூட்டணி போட டேமேஜ் பண்றது, அந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய ஓட்டுகளை பறிப்பதற்காக மிகப்பெரிய மைண்ட் கேம் ஓடிட்டு இருக்கு. ஓகே, நான் இப்படி வைக்கிறேன் சார். இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால்லாம் என்னன்னு பாக்குறேன். ஏன்னா அந்த திமுக தான் பெரும் சவால், சதிகள் தான் பெரும் சவால். இல்ல சார், சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அவரோட சிபிஐ எல்லாம் கத்திரிக்கலாம் ஒண்ணு மேட்டர் இல்ல இல்ல. சார், அடிக்கடி அங்க போயிட்டு அது தொந்தரவு பாலிடிக்ஸ் கானா, அது பின்னாடி தொந்தரவு பண்றதா, வேற ஒண்ணும் இல்ல. பெருசா சிபிஐல வந்து ஒன்னும் சிபிஐக்கு அதிகாரம்லாம் இல்ல. இடிக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல தனி அமைப்பு அப்படி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் பேர் சும்மா பாலிடிக்ஸ், இன்னும் மக்கள் பின்னாடி இருக்காங்க, முன்னாடி போகணும். அதெல்லாம் ஒரு அட்வான்ஸ். அதெல்லாம் ஒரு இப்ப மிக முக்கியமான கேள்வி சார், முதல் முறையா வாக்கு போட போறவங்க அவங்க விஜய் பத்தி என்ன நினைக்கிறாங்க? எதுவுமே நினைக்கல, விஜய் முகத்தை மட்டும் நினைக்கிறாங்க. அதான் பிரச்சனை. கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. அவர்களுக்கு கொள்கை பத்தி தெரியாது, திமுக கொள்கை பத்தி தெரியாது. கோயம்புத்தூர்ல வடவழியில ஒரு பெண்ணுகிட்ட நான் கேட்கிறேன், திராவிடனா என்னன்னு கேட்டா தெரியல, அறியல, புரியல. இளைஞர்களுக்கு குறிப்பாக தெரியல. ஸோ இவங்க திராவிட மாடல் சொல்றாங்க. நான் கூட பெருமை நினைச்சேன், ஒரு பெண்கள் வாக்கள் அதிகமா இருக்கு, பெண்களுக்கு திராவிட மாடலாம் தெரியும்னு கேட்டபோது திராவிடனா தெரியலன்னு சொல்லுது. அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு புரிதல், அரசியல் புரிதல். அரசியல் புரிதல் குறைவாக இருந்தாலும் அரசியல் புரிதல் உருவெடுத்து விஜய் பின்னாடி வருவதற்கு ஒரு இளைஞர் கூட்டம் உருவெடுத்து நான் பார்க்குறேன். சார், இப்ப இளம் பெண்கள் சீசன், இது வந்து எலெக்ஷன் ஒரு சீசன். சார், இளம் பெண்கள் வாக்கு தான் விஜய்க்கு இருக்கு. அந்த 20 இருந்து 30 வயசுக்குள்ள 50 வயசுலயும் 55 வயசு கூட இருக்கு. இல்ல சார், நான் அந்த 30 வயசுக்கு மேலேயே ஆளுங்கட்சி பக்கம் போயிடுறாங்க, இன்னைக்கு திமுக பக்கம் போயிடுறாங்க. 40 அதான் இல்ல இந்த எலெக்ஷன் பாருங்க. ஒரு அப்படி சொல்லப்பட குடும்பத்தை போன அதிமுக குடும்பத்துக்கு தான் பணம் கொடுத்துருக்காங்க. ஒளி இந்த 5 ஆண்டுல குடும்பத்தே கொடுக்கல. யாராவது அரசியல் பேசினாங்களா? இந்த நீங்க சரி, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்களா ஒரு 3 வருஷத்துல? குடும்பத்தை அப்ளை பண்ணாங்களா? கேளுங்க, போன் பண்ணி கேளுங்க. யாராவது 4 வருஷம் யாராவது கல்யாணம் பண்ண, கல்யாணம் நண்பர் சொந்த கல்யாணம் பண்ணிருப்பான். போன் பண்ணி கேளுங்க, குடும்ப அட்டையில உன் பேரு அப்ளை பண்ணிக்கிறேன்னு கேளுங்க. ஸோ அதுவும் ஒன்றும் வரல அப்படின்னு கொடுக்கல. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஃப்ராடு கவர்மெண்ட். இதெல்லாம் மக்களுக்கு தெரியுதுல. குப்பையை வர்றது இந்த அரசு ஃபெயிலரு. குப்பையை வந்து ஒழுங்கா இது பண்றதுல சுத்தமா பராமரிப்பு போச்சு. கொசு வந்து சென்னை முழுக்க கொசு பரவிருச்சு. பல நோய் வரப்போகுது. தமிழ்நாடு முழுக்க கொசு ஃபுல்லா இருக்குது. மாசு கட்டுப்படுத்த டோட்டலா வேஸ்ட். அந்த அரசு இழுத்து மூட்டு போலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு அரசுனா திமுக அரசு தான். அப்ப போட்டின்னு பார்த்தா தாவேகா வெர்சஸ் திமுக தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். 2 பேருமே வெறுக்கிறாங்க. அதிமுக அந்த கேம்ல இல்லையா சார்? ஏன்னா என்ன கேம் சார், 5 முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க சார். அது புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவருக்கு எம்ஜிஆர் அவர்கள், அது ஆளுமை, அவருடைய ஃபேஸ் வேல்யூ அதற்காக இருந்தாங்க. எடப்பாடிக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்கா சார்? கட்சியோட அடிப்படை வாக்குகள்னு ஒண்ணு இருக்கு. அது குறைஞ்சிருச்சு கண்ணு. குரோத்தே குறைஞ்சிச்சு. அம்மா இருந்தபோது 29% ஓட்டு இருந்தது, இன்னைக்கு ஏன் 14% ஓட்டு? அப்படின்னா எங்க போச்சு? அதெல்லாம் காணாம போச்சா? காணவில்லை, திருடலை காணவில்லை மாதிரி ஆட்கள் காணவில்லை. எங்க போயிட்டாங்க? கண்டுபிடிச்சி உள்ள சேர்க்க வேண்டியது. ஏன் சேர்க்கல சொல்லுங்க. அது வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ. ஜெயலலிதா அம்மையார் இருந்தது ஒரு ஃபேஸ் வேல்யூ, எம்ஜிஆர் இருந்தது ஒரு ஃபேஸ் வேல்யூ. அதுக்கெல்லாம் தானே அது கணக்கு வேற. இவர் வந்து ஓட்டு வங்கிக்கான தலைவர் அல்ல. இவர் வந்து அந்த கட்சியை அபகரித்துக் கொண்டார். கட்சியை வைத்துக் கொண்டு பொசிஷன் கொண்டு ஒரு மீடியா செஞ்சுக்கிட்டு ஒரு கட்சி கூட்டங்கள் தொண்டர்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறதா எடப்பாடின்னு எடுத்துக்கணும். ஏமாத்துறாருன்னு எடுத்துக்கணும். 100% ஏமாத்துறாரு. அவருக்கு நல்லா தெரியும், ரிசல்ட் வருது நல்லா தெரியும். ஏமா உறவுக்கார சொந்தக்காரர் தான், எனக்கு நல்லா தெரியும். இல்ல சார், அவரு சில ஆஃபர்லாம் கொடுத்துருக்காரு மக்களுக்கு. இளம் அதுக்குள்ள ஏமாத்துறதுக்கு வாக்குறுதிகள்லாம் கொடுத்து, அது அரசியல் ஏமாத்துறது. விவோ பலர் கண்ணனா சும்மா பொய்யெல்லாம் பேச மாட்டேன். அது மக்கள்கிட்ட ஏமாத்துறதுக்கு, மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டுறதுக்காக. வாக்கு கொடுத்துட்டா நிறைவேற்ற முடியுமா? இந்த அரசு அடுத்து கவர்மெண்ட் வரும், கவர்மெண்ட் நடத்தவே கஷ்டம். அப்படின்னா அரசியலுக்கு 6 மாசம் எதுக்கு போறாங்க? பிராக்டிகலா பேசுங்க. எதுக்கு போறாங்க? 6 மாசம் எதுக்கு போராடுறாங்க சொல்லுங்க. அவங்களுடைய நிவாரணங்கள் நிறைவேறதானே போராடுறாங்க. அப்புறம் அரசாங்கத்தில் ஃபண்டு எங்க இருக்கு? எப்படி உங்களுக்கு இந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியும்? கூடுதலாக கடன் வாங்கினா வட்டி 50,000 கோடி நீ கட்டுறீங்க. தமிழ்நாட்டு அரசு கடன் மட்டும், மத்திய அரசு கடன் எவ்வளோ தெரியல. அப்புறம் நாளைக்கு வந்து இன்னும் அது கடத்துக்கு வட்டி எங்கே போகிறது? எங்கே பணம் இருக்குது? ரத்தத்தை எங்கே போய் உறிஞ்சிருது மக்கள் ரத்தத்தை? அப்புறம் எப்படி இந்த ஸ்கீம்லாம் நிறுத்த முடியும்? ஸோ நடக்காதுன்னு தெரியும். பட் ஆனால் நம்ம ஜெயிச்சு வரமாட்டோன்னு தெரியும். ஸோ அடிச்சு விடுறது தான். ஓகே சார். சார், இப்போ தேர்தல் அறிக்கைலாம் உண்மைன்னு சொல்லி நம்புறதெல்லாம் போய் சும்மா அடிச்சு விட்டு நீ நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறது தான். அதில் சும்மா ஒரு 4 பேர் போட்டோ போஸ் கொடுத்துட்டு எப்படி திமுக 500 திட்டங்கள் நிறைவேற்றுன்னு சொல்லி ஊர் ஏமாத்துறாங்களா? அது போல ஏமாற்றி போட்டு தான். அப்புறம் மக்கள் மறந்துடுறாங்க. திரும்ப அடுத்த முறை ஒரு தேர்தல் அறிக்கை போட்டு தான் ஃப்ளைட்டில் போகலாம், நீங்கள் ராக்கெட்டில் போகலாம். இப்போ கீழே தரையில் பார்த்து விட்டு அடுத்த இது மக்களை ஏமாத்துறாங்க. நீங்களும் ஏமாறுறீங்க. சார், ஓகே சார். சார், இன்றைக்கி நம்ம சட்டமன்ற எலெக்ஷன் எப்போன்னு டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. விஜய் எப்படி பண்ண போகிறாருன்னு நினைக்கிறீங்க? எல்லா கட்சியும் பண்ற மாதிரி அவரும் பண்ணுவார் நினைக்கிறேன். நான் அந்த கட்சிக்காரர் எங்கிட்ட கேக்குறீங்க? இல்ல சார், இப்ப நீங்க கேக்குற கேள்வி எப்படி? இல்ல சார், நீங்க நான் இதான் தாவேக தொண்டராவா நிர்வாகி தான் அப்படி இல்ல சார். நீ கேட்ட கேள்வி நான் எப்படி கேட்டேன்? தாவேக நிர்வாகி தான் கட்சியினுடைய குஷியானதா அப்படி மேலிட்ட உட்காந்துக்கிற மாதிரி எப்படி இருக்கு மாதிரி இருக்கு. இல்ல சார், இந்த திமுக எப்படின்னு கேளுங்க, நான் சொல்றேன். சரி, அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படி கேட்டு அப்படி கேளு. நீ என்ன வேற மாதிரி கொண்டு போனிக்கிற? அதுக்கானாலும் நான் இல்ல. சரி, இல்ல சார். அதாவது திமுக கூட்டணி அடித்து கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். அதனால சட்டமன்ற பண்ணி ஈஸியா போட்டு
போட்டு விட்டாங்க. அவங்களும் புதிய கட்சி புதுசாக போட்டு மக்களை சந்திப்பாங்க. இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு ஒரு பயிற்சி, ஒரு வெற்றி கொடுக்கும், நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும், தொடக்கத்தை கொடுக்கும். பிற்காலத்தில் அவங்க சாதிப்பாங்க. திமுக ஒரு காலத்தில் விரவிட்டு எண்ணக்கூடிய நபர்களால் மாநிலத்தில் மழை பெய்கிற போது ராபின்சன் பூங்கா தோட்டத்தில் உருவாக்கப்பட்ட இயக்கம் 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு 1 கோடி கொண்டது இயக்கம்னு சொல்லி 50 லட்சம் தொண்டர்களை உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல ஒரே மொத்தத்துக்கு. அது மாதிரி இன்னைக்கு போடுற விதை நாளைக்கு அறுவடாகும். கொள்கையில் இயக்கங்கள் என்பது இன்றையே பிடிச்சி ஆட்சி பிடிப்பதில்ல, நாளைக்கு கொடுக்கலாம். இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி நடந்த மாதிரி திடீர்னு ஆட்சி கூட பிடிக்கலாம். இந்த எலெக்ஷன் என்னன்னா நடக்கலாம், மேஜிக் கூட நடக்கலாமே. ஓகே சார், இதில் நான் நோட் பண்ண விஷயம் இருக்கு. சட்டமன்ற எலெக்ஷன் நடந்ததுலேருந்து ஒரு 9-10 நாட்களில் ரிசல்ட் சொல்லிடுறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பெட்டி தூக்கிட்டு போய் எங்கேயாவது வச்சிருப்பாங்க. இதுலேயே ஒரு மாற்றமாக இருக்குது. என்ன இது எப்படி பார்க்குறீங்க? எதில் மாற்றம் இருக்குது? ஐ மீன் ரொம்ப நாள் பெட்டி டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நாள் இருக்கு. இப்போ 10 நாள்லேயே ரிசல்ட் சொல்லிடுறாங்க. 5 மணி தேர்தல் ஒரே மட்டும் முடியுது இல்லை, லாங் டைம் முடிஞ்சிருது. அது முடிஞ்சதில் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாக்கு இயந்திரம் தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வாக்களிக்கக்கூடிய மனிதர்கள் கையில் இருக்குது. அதுலேயும் போலி வாக்களிக்கலாம். ஆனால் இப்போ எஸ்ஐஆரில் போலி வாக்களிக்கிறது குறையும். அதில் எந்த சார் அது மூலமாக விஜய்க்கு வரக்கூடிய வாக்குகள் யாரும் ஸ்டாப் பண்ணலையா? ஐ மீன் அவரோட வாக்குகள் அந்த லிஸ்ட்லேயே இல்லை, வாக்காளர் பட்டியல்லையே லிஸ்ட் இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை அந்த மாதிரி விஜய்க்கு எதிராக அப்படி நடக்குதுன்னு நீங்கள் போய் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதாவது திமுக அதிமுக தான் கள்ள ஓட்டு போடுவாங்க. விஜய்க்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஓகே, விஜயை போட்டு ஏன் அடிக்கிற, இவ்வளோ உனக்கு ஏன் லவ் பண்ணுற? விஜய்க்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? திமுககாரன் பூத்து லெவலில் போட்டு வச்சு மாசானா 3000 5000 சம்பளம் கொடுக்குறான் பூத்து கமிட்டி ஆளுங்களுக்கு. அடிச்சு பணத்தெல்லாம் ஃபுல்லாக இறைக்கிற தண்ணி மாதிரி இறைச்சிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் பேசுகிறத விட்டு போட்டு பாவம் எதை வரா பூச்சா ஏதோ புதுசாக வந்திருக்கிறான், ஏதோ நல்ல சைட்டை என்கரேஜ் பண்ணுங்கள், பாசிட்டிவாக உருவாக்குங்க. அதை விட்டு போட்டு பெரிய பெரிய திருடன்லாம் விட்டுருவீங்க. இப்போ திருடாத ஒன்றும் திருடுன்னு என்ன தெரியாத கண்ண முடித்தனமாக போய் வடிவில் ஒரு மிளகாத்தூள் போட்டு ஒரு படத்தில் பார்ப்போம், போட்டுப்போம். அது மாதிரி கதையா அரசியலை பற்றியே இப்போ தான் உள்ளே வந்து வராங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அவங்கள போட்டு அடி வாட் யூஸ் விடுங்க. சரி, ஓகே. அது கடந்து போவோம். அதாவது என்ன, கேண்டிடேட் போட்டு அவங்க ஒரு இந்த எலெக்ஷன் சந்திச்சு அவங்களுக்கு எனக்கு பாலுமையினன்னு கண்டுபிடிச்சாதான் மற்ற கூட்டணிகளை அடுத்து சேருவாங்க. ஸோ அதனால் வந்து விஜய்க்குள்ள ஓட்டுக்குன்ற ஒரு அக்யூரன்ஸ் கிடச்சுன்னா அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவாங்க. ஸோ அப்படி போது இந்த தேர்தலில் அவருக்கு ஒரு பரீட்சை, அது நாளைய தேர்தலில் வெற்றி கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போங்க. வயசான கல வயசு அது மாதிரி இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாற்றம் வேணும். அதுக்கு இளைஞர்களாக நீங்களாம் ஊக்குவிங்க, ஆதரவு கொடுங்க. இப்போ அதுக்காக விஜய்க்கு நான் ஆதரவாக சொல்லலை. சீமான் நல்ல தலைவர், அண்ணாமலை நல்ல தலைவர். அண்ணாமலை ஆகச்சிறந்த அறிவாளி. நான் பார்த்ததிலே முடியிலேருந்து கீழே கால் பதவியும் அறிவாக இருக்கிற ஒரு தலைவர்னா அண்ணாமலை தான். அதை உங்களே பாராட்டுறேன். நான் கலைஞரை பார்த்தவன், ஸ்டாலினிடம் நான் பழகிவன் பேசிக்குவேன், எடப்பாடியோட நேரில் பார்த்துருக்கேன், எல்லா தலைவரோடும் பர்சனலாக பேசியிருக்கேன். ஆனால் இதில் ஆகச்சிறந்த அறிவாளியை அண்ணாமலையை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்தால் நாடு சிறப்பாக இருக்கும், ஓன்னு போகும். படித்தவர்கள் கையில் நாடு ஆம்டா நல்லாயிருக்கும். இங்கே படிக்கவும் மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் மாட்டேங்கிறாங்க. சரி, அப்படி சொல்ல போனால் பிரதமர் மோடி அவர்கள் பத்திரிகைகளை சந்திக்கிறாரா? இல்லை. ஸ்டாலின் அவரை சந்திக்கிறாரா? விஜயை மட்டும் அட்டாக் பண்ணுறீங்களே, முதலமைச்சர் சந்திக்கிறாரா? முதலமைச்சர் மனம் விட்டு பேசுகிறாரா? சொல்லுங்கள். என்னைக்காவது ஒரு அரை மணி நேரம் மனம் விட்டு பத்திரிகை செஞ்சுருக்காரா? தமிழகத்தின் முதலமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர், முன்னாள் மேயர், பல 5-6 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், முன்னாள் முதல்வருடைய பிள்ளை, அவ்வளவு அறிவு, புகழ், கட்சி, மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவர் தமிழகத்தில் இந்த 5 ஆண்டுகளில் எத்தனை முறை பத்திரிகைகளை செஞ்சார் சொல்லுங்கள். கேட்குற கேள்விக்கும் பதில் பொறுப்பாக எத்தனை முறை சொல்லியிருக்கார் சொல்லுங்கள். சரி, ஓகே. அதை சுற்றியே பல்வேறு கான்ட்ரவர்சி இருக்குது. அப்படி இருக்கிற போது புதுசாக ஒருத்தர் மட்டும் போட்டு அடிக்கிறது எனக்கு அர்த்தம். மனசாட்சியோட பேசுனாங்க. அதாவது சீமான் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. டெய்லியும் தன்னை மீடியா வச்சுட்டு தானங்க வடிவில் மாதிரி கட்சிகளுக்காக நடத்தக்கூடிய சில பேர் அப்படி இருக்காங்க. களத்தில் ஆளையிற போது காட்சியில் இருக்குன்னு நினைப்பாங்க. அது மாதிரி வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டைல். ஜெயலலிதா சந்திச்சா எத்தனை முறை முதலமைச்சர், அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எப்பயோ ஒரு முறை தான் சந்திப்பாங்க. ரெகுலராக சந்திப்பாங்களா? இல்லை. அப்புறம் அப்படிலாம் முன்னாடி இருக்கிறத பார்த்து போக இவங்க விஜயை மட்டும் பத்திரிகைகளை சந்திப்பதில்லை, களத்துக்கு வருவதில்லை. அம்மா மட்டும் களத்துக்கு வந்தாங்களா சார்? புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் களத்துக்கு வந்தாங்களா சார்? சொல்லுங்க சார், களத்துக்கு வந்தாங்களா? எப்பயோ ஒரு தஞ்சாவூரில், மதுரையில், கோயம்புத்தூரில் நிகழ்ச்சி தான் வருவாங்க, போயிடுவாங்க. ரெகுலராக வந்து கிராமங்கள் தோறும் போராட்டம் நல்லது தான் கலந்துட்டாங்களா சார்? இல்லை. இதுக்கு முன்னாடி தம்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கணும்ல. அப்புறம் போது விஜயம் அப்படி பார்க்கல, ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? விஜயம் மட்டும் களத்துக்கு வரவில்லை, அப்படி வரல அப்படின்னு ஏன் பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி தலைவலாம் அதே நிலைமை தான். ஓகே சார், இறுதி அவர் கேள்வி சார், இன்றையோட இறுதி கேள்வி. உங்களுக்கு பின்னாடியே விஜய் தான் இருக்காரு. அவங்களுக்கு எனக்கு பின்னாடி செவரு இருக்குது, எனக்கு பின்னாடி செவரு இருக்குது, உங்களுக்கு காசு தராரு, பல்வேறு அமைப்புகள்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்குது. இந்த மாதிரி நல்லது. என்கிட்ட காசு இல்லை, கொடுக்க சொல்லுங்கள். எனக்கு பேக்கெட்டில் போய் போங்க, அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு காமிச்சு இல்லையா, அதை கொடுக்க சொல்லுங்கள். ஜிஎஸ்டியோட போட்டு தரேன், செய்குலி சாதாரணமாக பட்டி தரேன், தினமும் தர சொல்லுங்கள், வாங்கிக்கிறேன். என்கிட்ட காசு வேணும், காசு கொடுக்க சொல்லுங்கள், சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். ஐ மீன் இந்த ரிப்போர்ட்டே நீங்கள் அவங்களுக்கு தான் பண்ணி தரீங்க அப்படின்ற மாதிரிலாம். ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் பண்ணி தரேன்? ஐ மீன் இன்னைக்கு எடுத்த சர்வே எல்லாம் ஏங்க அவங்க தான் அறுவக்கட்டு பேசுனா கண்ணா. அப்படின்னா ஸ்டாலின் தான் முதலமைச்சர். நான் 31% ஏன் சொல்கிறேன், 31-90% ஏன் சொல்கிறேன்?
கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களா? 31.90% முதல் இடத்தில் ஸ்டாலின் தான் இருக்கார், 2வது தான் விஜய் இருக்கார். அப்புறம் போய் எந்த அடிப்படையில் கேட்குறீங்க எனக்கு சொல்லுங்க? புரிதல் இல்லாமல் ஏதோ கேட்கணும்னு கேட்டுறதா? இல்ல சமூக வலைத்தளங்களை போறது அவன் போடுவான், 1008 போடுவான். எனக்கு கூட இப்போ 2 கோடி வாங்கிட்டான்னு போடுறான். என் வீட்டில் வந்து பார்த்தானா? என் வீட்டில் வந்து பார்த்தானா? இல்லை எங்கிட்ட ஆஃபீஸ் வந்து பார்த்தேன், நீ ஆஃபீஸில் பார்த்தேன், இப்போ ஆஃபீஸ் எப்படி இருக்குது? 2 கோடி இருக்குமா? என் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தல? நான் 2 கோடி வாங்கினா ஆமாம் வாங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? யார் தலை வாங்கிட்டு போகிறா? நான் ஜிஎஸ்டியோட என் கம்பெனி ஜிஎஸ்டி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஐபிடிஎஸ்ன்ற கம்பெனி நடத்துகிறேன். எனக்கு ஜிஎஸ்டி இருக்குது, டேக்ஸ் கட்டுறேன், எல்லாமே இருக்குது. தகவல் இடத்துல ஐபிடிஎஸில் போடுங்க, எவ்வளோ ஒரு என்ன வரும் கேளு, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது என்ன தெரியும். என் நண்பர்கள் ஏதோ ஹெல்ப் பண்ண உதவி பண்ண பாடிட்டோம் ஒழிய விஜய்க்கும் அவங்க சார்ந்தவர்களுக்கும் கிறிஸ்துவ அமைப்புக்கும் என் பெயர் திருநாவுக்கரசு, நான் ஒரு இந்துவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு புரிஞ்சுங்க. ஓகே சார். சம்மந்தம் நான் கிறிஸ்டினா, அகஸ்டின், மார்டின், லூயிஸ் அப்படி என் பேர் இருக்கு. திருநாவுக்கரசு இல்லைப்பா, நான் இந்து இல்லைப்பா. அப்புறம் இப்போ எனக்கு அதுக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது? நான் பெந்தகோஸா இல்லை வந்து ரோமன் கேத்தலிக்கா, கிறிஸ்துவ அமைப்பை சார்ந்த கிறிஸ்டினா இல்லை. ஆனால் எம்மதமும் சம்மதம் சொல்லக்கூடிய நபர் தான். ஆனால் இந்த இடத்துல எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஓகே சார். அவங்களா அடிச்சு விடுறதுக்கெல்லாம் வந்து கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்ல முடியும். மக்களுக்கான ஆக்கப்பூர்வமாக கருத்தில் கேட்டிங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அர்ஜென்ட்டாக என்ன டேமேஜ் பண்ணணும், விஜய்க்கு உண்மையான விஷயம் வெளியே சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு குமுறல். அதுக்கு சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திமுக குரூப்லாம் நிறைய பேர் இருக்கான். அதில் ஏதாவது ஒரு பொய்யான செய்தி பரப்பி அவங்க மக்களை மைண்ட் செட் வச்சுக்கிறது கேம் தானே அது. ஸோ அதெல்லாம் கடந்து போகிறோம், அந்த காதில் விட்டு அந்த காலம் வாங்கி போகணும். ஓகே சார், இதோட இன்றைய முடியுது சார். 2026 தமிழக முதல்வர் யார்? இப்போதைக்கு ஸ்டாலின், அப்போதைக்கு யாருன்னு தெரியாது. அடுத்த ஆய்வில் சொல்கிறேன். ஓகே, நான் இன்னும் ஒரு ஆய்வு இருக்குண்ணா, அந்த ஆய்வில் தான் கம்ப்ளீட் தெரியும். ஏன்னா இப்போ இந்த டேட்டா வச்சுருக்காங்க, கூட்டணி அலைன்ஸ்லாம் ஃபைனல் ஆகும். ஆகிட்ட பிறகு இப்போ ஒரு நிலை வந்துடும். இப்போ சசிகலா என்னன்னு தெரியல, ராமதாஸ் என்னன்னு தெரியல, கிருஷ்ணசாமி என்னன்னு தெரியல, இன்னும் சில செட்டல் ஆகாமல் இருக்குது. இதெல்லாம் செட் ஆகிடுச்சுன்னா ஒரு முழுமை அடைகிற போது அப்போ வந்து வேட்பாளர் அறிவிச்சிட்ட பிறகு களத்துக்கு போய் கேட்டோம்னா அப்போ கரெக்டாக அக்யூரன்ஸே கிடைக்கும். அதன் அடிப்படையில் சொல்கிறது வந்து ஓரளவுக்கு பின்பற்றோம். ஆனால் இருந்தாலும் இந்த முறை சர்வே என்ன பொறுத்தவரைன்னா ஜஸ்ட் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு அந்த பார்வையை நான் பார்க்குறேன்னு பதிவிடுறேன். ஸோ கட்டாயம் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தேர்தலாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே சார், இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி என் அன்பு சகோதரருக்கு.